விராட் கோலி ஸ்மார்ட்டா இருக்காரு. ஓகே ஃபைன். பட் ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் பேசிச்சு அவர்கிட்ட. அதனால தான் அவர் கேப்டன் ஆனாப்ல. ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண 5 கப் அடிச்சனால. ஸோ ரோஹித் வந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியல்னு தெரிய வந்தது. ஹாய் கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் ஃபார் சேனல். இந்த வீடியோ எத பத்தி பார்த்தீங்கன்னா, நம்ம கில்ல பத்தி தாங்க. ஸோ என் மண்டைக்குள்ள ஒரே ஒரு கேள்வி தான் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. ரோஹித் ரிட்டயர் ஆனத பத்தியும் இல்ல, விராட் கோலி ரிட்டயர் ஆனத பத்தி கூட இல்லங்க. இந்த சின்ன பையன் எப்படி இந்தியன் டீம் கேப்டனா ஆனான்? அதுவும் ஆல் 3 ஃபார்மேட்ல இந்த சின்ன பையனுக்கு கேப்டன்சி குடுக்குறாங்கன்னா, அது எப்படி? டு டவுட் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்குங்க. ரோஹித், விராட் ரிட்டயர் ஆனது கூட ரொம்ப கஷ்டமா இல்ல. கில்லுக்கு கேப்டன்சி வந்தது தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது எப்படின்னா ஃபைன். நம்ப ஃபர்ஸ்ட்டு ரோஹித்துக்கு எப்படி கேப்டன்சி கிடைச்சது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோஹித் சர்மாக்கு முதல் எப்படி கேப்டன்சி வாய்ப்பு கிடைச்சது? ஐபிஎல்ல கிடைச்சது. ஸோ அதுக்கு ஐபிஎல்ல எதனால கிடைச்சது? தலைவன் டெக்கன் சார்ஜர்ஸ்ல வேற லெவல்ல ஆடியிருப்பாப்ல கிடைச்சுச்சு. ஓகே. டெக்கன் சார்ஜர்ஸ்ல வேற லெவல்ல ஆடியிருப்பாரு. மும்பைக்கும் அந்த ஸ்டார்ட்டிங்ல நல்லா ஆடியிருப்பாரு மும்பைக்கும். ஸோ அதனால கிடைச்சது. ஓகேவா கைஸ்? ஓகே. ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண 5 கப் அடிச்சனால, ஸோ ரோஹித் வந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியல்னு தெரிய வந்தது. ஸோ இந்தியன் டீமுக்கு ஒரு கேப்டன் நீடா இருந்துச்சு. அட் த சேம் டைம் விராட் கோலிக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் குடுத்துட்டாங்க. ஸோ யாரும் இல்லாதப்ப ரோஹித் சர்மா தான் எக்ஸாக்ட்டான சாய்ஸா இருந்துச்சு. ஸோ ஐபிஎல்ல 5 கப் அடிச்சிருக்காப்புல வேற. அப்படி இருக்கும்போது ஏசியா கப்லாம் குடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. ஹி ப்ரூவ்ட் அஸ் எ பெஸ்ட் கேப்டன் ப்ரூவ் பண்ணாரு. ஏசியா கப்லாம் அடிச்சுன்னும்போது வந்தது. ஸோ ஸ்ட்ரகிள் இஸ் ரியல் இங்க பார்க்க போனா. ஸோ ஒரு கேப்டன்சிய வாங்குறதுக்கு ரோஹித் சர்மா எவ்வளோ ஜர்னிய பாருங்க. அவரோட ஜர்னிய பாருங்க. எந்த அளவுக்கு இதா இருந்திருக்கு கேப்டன்சி கிடைக்கிறது. அதுவும் எந்த வயசுல கிடைச்சது பாருங்க. மோஸ்ட்லி அந்த 30 பிளஸ்ல தான் கிடைச்சது. ரோஹித் சர்மா கேப்டன்சி. ஓகேவா? ஸோ அண்ட் தென் நம்ப சேம் விராட் கோலிக்கும் பார்ப்போம். விராட் கோலிக்கு எப்படி கேப்டன்சி கிடைச்சது? ஸோ ஆல்ரெடி அவரு டோனி இருக்கும்போது எல்லா மேட்சும் அடிச்சு குடுத்துச்சு. எல்லா இம்பார்ட்டன்ட் மேட்சும் விராட் கோலி ப்ரூவ் பண்ணி ஸோ ரோஹித் சாரி விராட் தான் அடுத்த கேப்டன்ற அளவுக்கு டோனிக்கு அப்புறம்ன்ற மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வாங்குனாரு போல. இதான் நோட் பண்ணணும் நீங்க. எப்படி? பெர்ஃபார்மன்ஸ் பேசிச்சுங்க விராட் கோலில. விராட் கோலி ஸ்மார்ட்டா இருக்காரு. ஓகே ஃபைன். பட் ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் பேசிச்சு அவர்கிட்ட. அதனால தான் அவர் கேப்டன் ஆனாப்ல. பட் இந்த பையன், கில் என்ற பையன் என்ன பண்ணார்? இந்தியன் டீமுக்கு என்ன பண்ணார்? இல்ல ஐபிஎல் டீமுக்கு என்ன பண்ணார்? சொல்லுங்க பாப்போம். கில் ஃபேன்ஸ் மோஸ்ட்லி பார்க்க வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க. நான் சொல்றேன் என்ன பண்ணாருன்னு. WTC இல்ல இருந்தாப்ல. அடிச்சாரா? இல்ல. ஓகே ஃபைன். ஸோ செமி ஃபைனல், ஃபைனல்ஸ்லயும் இருந்தாப்ல. வேர்ல்டு கப் எல்லா T20லயும் T20 சாரி இந்த T20ல இல்ல. ஸோ வேர்ல்டு கப் எல்லாத்துலயுமே இருந்தாரு. செமி ஃபைனல், ஃபைனல். இம்பார்ட்டன்ட் மேட்ச் கை குடுத்தாரா? ஏதாவது பண்ணாரா இம்பார்ட்டன்ட் மேட்ச்? செமி ஃபைனலோ, ஃபைனலோ ஸோ ரோஹித் சர்மாவே எடுத்துப்போம். சாம்பிள். ரோஹித் சர்மா வந்து 2007 வேர்ல்டு கப்ல நீங்களே ஸ்கோர் கார்ட் போய் பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு யங்ஸ்டர் ஹெல்ப் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு கப் அடிக்கிறதுக்கு. ஸோ அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இவர்கிட்ட இருந்தும். கில்லு கிட்ட ஏதாவது ஒரு நாக் சொல்லுங்க நீங்க. டூ ஆர் டை மேட்ச்ல ஏதாவது ஒரு பெஸ்ட் நாக் சொல்லுங்க. ஓகே. கண்டிப்பா குடுக்கலாம். சூரியகுமாருக்கு இப்ப கேப்டன்சி T20 போயிருக்குன்னா, கண்டிப்பா ஹி டிசர்வ். அந்த ஒரு கேட்ச் ஆல்மோஸ்ட் ஹி இஸ் அ T20 பிளேயர்ன்னும்போது, அந்த ஒரு கேட்ச் கேம் சேஞ்ச் பண்ணி நமக்கு கப் வாங்கி குடுத்தது கண்டிப்பா. ஸோ ஹி டிசர்வ் கேப்டன்சி T20ல ஒத்துக்கலாம். பட் கில் என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணலங்க. அவரு என்ன பண்ணாருன்னா, அழகா இருக்காரு. அவ்வளோதான். ஸோ இது வந்து இது இப்ப வந்து கிரிக்கெட்டிங் எப்படி ஆயிடுச்சுன்னா, மாடலிங்க்கு எடுக்கிற மாரி எடுக்குறாங்க. அதுதான் உண்மையா சொல்லப்போனா அதுதான். கில்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறது மேபி அட்வர்டைஸ்மென்ட்ல நல்ல போஸ்டரா போடலாமா? ஸோ அப்படி அதுக்கு நல்லா சூட் ஆவாரா? அப்படிதான் பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன். இவர்லாம் T20 பிளேயராங்க. எனக்கு புரியல. ஜெய்ஷ்வால் என்ன மாரி T20 பிளேயரு, என்ன மாரி அதிரடி பேட்ஸ்மேனு, ரோஹித் சர்மாக்கு எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மென்ட்ன்னும்போது, அவர போடாம கில்லு இந்த பையன வைஸ் கேப்டனா போட்டு வச்சிருக்காங்க. எப்படி? லாஸ்ட் வின்னிங் T20ல பிளேஸ்லயே இல்ல. 15 ஸ்குவாட்ல கூட இல்லங்க. இந்த பையன போயி வைஸ் கேப்டனா போட்டுருக்கனால, வேற வழி இல்லாம பிளேயிங் 11ல சேப்பாப்புங்க. சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணுவாரு? சரி வைஸ் கேப்டனா போட்டு தொலைஞ்சுடாங்கன்னு சொல்லிட்டு, பிளேயிங் 11ல இந்த பையன் இருப்பாப்புல. ஸோ கண்டிப்பா சொல்றேன். இதெல்லாம் வேற லெவல் பாலிடிக்ஸ்ங்க. ஸோ ஜெய்ஷ்வால் கண்டிப்பா ஹி டிசர்வ் தட் பிளேஸ். என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த அளவுக்கு இது மாரி பாலிடிக்ஸ் பண்றதுக்கு எதுக்கு ரோஹித், விராட் ரிட்டயர் ஆனாங்களோன்னு தெரியல. கண்டிப்பா அதுக்கு அவங்களே இருந்திருக்கலாம். இது மாரி பாலிடிக்ஸ் அன்டிசர்வ் பிளேயர கேப்டனா பிளேயிங் 11ல போடுறதே பெருசு அன்டிசர்வ் பிளேயர. இதுல கேப்டனா போடுறது கண்டிப்பா இது சகிச்சுக்கவே முடியல. சீரியஸா இதுக்கப்புறம் கிரிக்கெட் பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லங்க. உண்மையிலேயே இதுதாங்க சொல்றேன். ஒரு டிசர்வ் பிளேயர போட்டாங்கன்னா, கண்டிப்பா நமக்கே ஃபேவரைட் பிளேயர் போயிட்டா கூட பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே. டிசர்விங்கான பிளேயர் ஆடுறாங்க பார்க்கலான்ட்டு. எனக்கு எல்லாமே ஓகேங்க. சரி 50 ஓவர்ஸ்ல ஓகே. ஃபைன். நீ மெயின் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்றியோ இல்லையோ, ஓகே ஃபைன்.
ஏதோ 50 ஓவர் இதுல நீ அந்த கேம்க்கு சூட் ஆவ இருக்கலாம். சரி டெஸ்ட்டும் சரி, இந்த டெஸ்ட் அடிச்சுட்டாப்புலன்ட்டு இங்கிலாந்துல யார் தான் அடிக்கல? இல்ல நான் கேட்கிறேன். இங்கிலாந்து டெஸ்ட்ல யார் தான் அடிக்கல? எல்லாருமே தாங்க அடிச்சாங்க. அந்த பிட்ச பார்த்தீங்களா? பாகிஸ்தானுக்கு போய் ஆடுன மாரி இருந்துச்சு அந்த பிட்ச். எல்லாருமே இந்தியா 400 அடிச்சா, இங்கிலாந்து 400 அடிக்கிறான். ஒருத்தன் 100, 50ன்னு போட்டு போனான். ஸோ அந்த டெஸ்ட்ல ஆடுனதெல்லாம் கணக்கே இல்லங்க. சரி ஃபைன். டெஸ்ட்டு கூட என்ன பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங் இறங்குனாப்புல செட் ஆகலன்ட்டு அதுதான் சொல்றேன். இவருக்கு என்ன ராசியில பொறந்தாப்புல தெரியல. ஓப்பனிங் ஆடுனாரு டெஸ்ட்ல. செட் ஆகலன்ட்டு 1 டவுன் போனாப்புல. சரி 1 டவுனும் செட் ஆகலன்ட்டு இப்ப 2 டவுன்ல இருக்காப்புல. சேஃபா ஸ்விங்கு எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இவரு சேஃபா வந்து ஆடுவாப்புல. அதுவும் ஓகே. சரி. ஐபிஎல்ல எப்படி கேப்டன்சி வந்தது? திடீர்ன்ட்டு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. எல்லா இதுலயுமே கில்லு கேப்டன், வைஸ் கேப்டன் ஆக்குறாங்க. கண்டிப்பா ஒரு பெரிய டவுன்ஃபால் இந்தியன் டீம் பார்க்க போது தான் என்ன பொறுத்தவரைக்கும் தோணுது. உங்களோட கமெண்ட்ட நீங்க கண்டிப்பா இதுல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ சொல்லுங்க. டிசர்வ் இல்லையா? யார் டிசர்வ்ன்னு சொல்லுங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.